இதுல இயக்க வேறுபாடுகளை கடந்து முஸ்லிம் சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் எல்லா ஜமாத்தார்களுக்கும், எல்லா இயக்கங்களுக்கும், எல்லா அமைப்புகளுக்கும், முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாடுபடுகிற, அவர்களை கல்வியிலே உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற, அவர்களை அதிகாரத்திலே உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற எல்லா அரசியல் அமைப்புக்கும், இயக்கங்களுக்கும், கட்சிகாரர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். அவனுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தாலும், கல்வியை கொடுத்தாலும், வேறு எந்த ரூபத்தில் அவனை முன்னேற்றம் அடைவதற்காக பாடுபட்டாலும், அவன் இந்த போதையிலே அடிமையாக இருப்பதை ஒழிக்காதவரை அவனிடத்திலே உங்களால் கல்வியை திணிக்க முடியாது. அவனிடத்திலே உங்களை அதிகாரத்தாய் திணிக்க முடியாது. அவனிடத்திலே உங்களை இறைச்சத்தை ஏற்படுத்த முடியாது. அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பதை விட, அவனுக்கு வேறு எதிர்மானியான நிலைகளை கொடுப்பதை விட, அவன் இப்போது அடிமையாக இருக்கிறானே புகையிலை, இப்போது அடிமையாக இருக்கிறானே சாராயம், இப்போது அடிமையாக இருக்கிறானே கஞ்சா என்கிற போதை, அதிலிருந்து மீட்டு தருகிற வழியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பாக போதைக்கு எதிராக எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும், கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். போதைக்கு எதிராக ஒரு இளைஞர் குழு அமைக்கப்பட வேண்டும். எல்லா இயக்கங்களிலும் பங்கு பெற வேண்டும். ஒவ்வொரு வீதிகளிலும் இருக்கிற இளைஞர்கள் அவன் போதையிலே பயன்படுத்துகிறானா கண்காணிக்க வேண்டும். ஒருவேளை அவன் அடையாளம் காணப்பட்டால், அவன் அடிமையாக இருக்கிறான், மது குடிக்கிறான், கஞ்சா பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை அழைத்து பேச வேண்டும். அவனுக்கு வழிகாட்ட வேண்டும். அவனிடத்திலே வலியுறுத்த வேண்டும். இதை செய்ய தவறினால், அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய இயக்கங்களே, அமைப்புகளே, மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலத்தில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த போதை என்கிற கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிற நேரத்திலே அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அவர்களை ஓட்டு வங்கிக்காக, அரசியல் வங்கிக்காக, சாதாரண தொண்டனாக நீங்கள் அவனை உருவாக்கினால் மிகப்பெரிய அழிவை இந்த இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் சந்திப்பார்கள் என்பதிலே